ஹாய்ங்க. வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு தேங்காய் பால் சிக்கன் கிரேவி செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மசாலா ஐட்டம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு, அதுலேயே வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டாச்சுங்க. உங்கள் பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி, அது கூடயே பார்த்திங்க அப்படின்னா சிக்கனையும் போட்டுருங்க. சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். வெறும் தயிர், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஊற வச்சுருந்தேன். நீங்கள் ஊற வச்சு செய்யும்போது சிக்கன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும், சீக்கிரமாகவும் வேகும், கொஞ்சம் டெண்டரியாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சிக்கன் கறி வந்து ஹார்டாக இல்லாமல் டெண்டராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மட்டும் இதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லாவே போகும். இட்லி, தோசை, கல் தோசை, அதுக்கெல்லாமே நல்லாவே போகும். இதுக்கு இடையில ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நான் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நான் மூடி வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் தோசை சொன்னோன்னா, அப்புறம் சப்பாத்தி, நான், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். காரம் நம்ம அந்த இதில் அளவாக தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகா காரம் தான். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இது போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நான் என்னோடய கண் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். மசாலான்னா நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். பட் ஆனால் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து என்னென்ன போடுறேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்க சிக்கனுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கசகசா போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 முந்திரி டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. போட்டு இது நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் வந்து ரொம்ப தண்ணி எடுக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு தக்க அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை ஊற்றி சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும், ஏன்னா மூடி வைக்கிறோம் நம்ம. சப்போஸ் நீங்கள் மூடி இல்லாமல் வச்சிங்கன்னா பொங்காது. மூடி வச்சுட்டு ஹையில் வச்சுட்டிங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சிம்மிலே வச்சு கொதிக்கிறீங்க. பார்த்திங்கன்னா எண்ணெயில் சைடில் பிரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து வேறு எந்த கரம் மசாலா ஐட்டம்ஸும் நம்மளுக்கு போடல. ஸோ அதனால் அந்த நெஞ்சு கறிக்கிற பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் மறுபடியும் மேலே விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி போட்டுருங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.